Hello students, this is Iqbal. Example 3.25. Prove that sin x equal to 2 power 10 sin x by 2 power 10 cos x by 2 cos x by 2 square and so on cos x by 2 power 10. So இந்த ஃபார்முலா நம்ம இந்த சம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. sin 2a படிச்சிருப்பீங்க, 2xன்னு போட்டுக்கிறாங்க, 2 sin x cos x. சரியா? எனக்கு இங்கே எக்ஸ் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், சைன் எக்ஸ் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த டீட்டாவெல்லாம் 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். இங்கே 2xஐ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சைன் எக்ஸ் கிடைக்குமா? அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், டீட்டா இங்கே மட்டும் பண்ணக்கூடாது, இங்கேயும் பண்ணிடணும். 2 sin x by 2 cos x by 2. இது ஒரு ஃபார்முலா. இல்லை எனக்கு சைன் எக்ஸ் பை 2 வேணும் அப்படின்னா இந்த டீட்டாவை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எக்ஸ் பை 2 2 sin, அப்போ எக்ஸ் பை 2னா இங்கே எக்ஸ் பை 2 ஸ்கொயர், அதாவது 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே மட்டும் பண்ணக்கூடாது, இங்கேயும் பண்ணணும்ல. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் ஏற்கனவே 2 இருக்கா, அப்போ என்ன ஆயிரும்? 2 ஸ்கொயர் ஆகிடும், காஸ் எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து sin x by 4 வேணும் அப்படின்னு வச்சுங்க. இல்லைனா sin x by 2 ஸ்கொயர் இந்த இருக்குல்ல, அதோட ஆன்சர் எனக்கு வேணும்னா sin x by 2 ஸ்கொயர், அதாவது இன்னொரு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிடும்? 2 ஸ்கொயர் ஆகிடும். அப்போ இங்கே 2 sin, இங்கே இன்னொரு 2ஆல் டிவைட் பண்ணும்போது இது 2 கியூப் ஆகிடும். 2 கியூப் காஸ் x by 2 கியூப். இல்லை எனக்கு வந்து sin x by 2 கியூப் வேணும் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? இன்னொரு 2ஆல் டிவைட் பண்ணுறோங்க. அப்போ இங்கேயும் இன்னொரு 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2 sin x by 2 power 4 cos x by 2 power 4. அப்போது இந்த மெத்தடை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த சம் இதான் முக்கியம் அதுக்கு நம்மளுக்கு. நல்லா கவனிங்க, இதுதான் இங்கே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். மொத்தம் ஒரு 4 ஸ்டெப் வர மாதிரி போட்டிருக்கேன், அப்படியே கவனிங்க. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHS equal to sin x. ஓகே, sin x என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? 2 sin x by 2 cos x by 2. 2 sin x by 2 cos x by 2. சரி, இந்த 2 அடி வெளியில் வச்சுக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன வரும்? sin x by 2 வருது இல்லை, அப்போ அந்த sin x by 2 மட்டும் தனியாக வச்சுக்கிறேன். ஓகே, cos x by 2 2 அப்படி இருக்கட்டும். sin x by 2 என்ன ஃபார்முலா எழுதியிருக்கோம்? 2 sin x by 2 ஸ்கொயர் cos x by 2 ஸ்கொயர். அது அப்படி எழுதுங்க. 2 sin x by 2 ஸ்கொயர் cos x by 2 ஸ்கொயர் இன்ட்டு இந்த வெளியில் உள்ள cos x by 2. இப்போ என்ன பண்ண போகிறேன்? 2 into 2 2 ஸ்கொயர் தானே, 2 ஸ்கொயர்னே போடுங்க. புக்கில் வந்து 2 power 10 வரையும் போட்டிருக்காங்க, அதனால் 2 ஸ்கொயர். இந்த sin x by 2 ஸ்கொயர் நெக்ஸ்ட் வருது பாருங்கள். ஸோ அதை மட்டும் தனியாக ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். sin x by 2 ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம். பேலன்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குங்க? cos x by 2 வெளியில் ஒன்று இருக்கா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. x by 2க்கு அப்புறம் x by 2 ஸ்கொயர் வரணும், cos x by 2 ஸ்கொயர். அதுக்கப்புறம் x by 2 கியூப் வரும் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். அப்போ 2 ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். sin x by 2 ஸ்கொயருக்கு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன? 2 sin x by 2 கியூப் cos x by 2 கியூப். 2 sin x by 2 கியூப் cos x by 2 கியூப். வெளியில் உள்ள இது ரெண்டையும் அப்படி வச்சுக்கோங்க. cos x by 2 cos x by 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 வந்து என்ன ஆகிடும்? 2 கியூப் ஆகிடுமா? 2 கியூப் sin x by 2 கியூப் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. sin x by 2 கியூப். மிச்சம் என்ன இருக்குங்க? cos x by 2 cos x by 2 ஸ்கொயர், அப்புறம் cos x by 2 கியூப். சரியா? அப்போ 2 கியூப் அப்படி இருக்கட்டும். sin x by 2 கியூப், அதுக்கு என்ன ஃபார்முலா? 2 sin x by 2 power 4 cos x by 2 power 4.
2 sin x by 2 power 4 cos x by 2 power 4. இங்கே இந்த ஆர்டர் அப்படி எழுதிக்கோங்க. cos x by 2 cos x by 2 square cos x by 2 cube. இன்னும் ஒரு ஸ்டெப்பு நான் போட்டு காமிச்சிடுறேன். போதும், இதே கூட போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஸ்டெப் போடுறேன், தப்பு இல்லை. 2 into 2 cube வந்து 2 power 4. இந்த sin x power 2 by x by 2 power 4 அப்படி வச்சுக்கிறேன். மிச்சம் இருக்குங்க cos x by 2. 3 ஸ்டெப் போட்டால் கூட போதும், இதோட கூட போதும். புரியணுங்கிறதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே போட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் 10th வரைக்கும் நம்ம போட முடியாது, அது வரைக்கும்னா ரொம்ப ஸ்டெப் பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ இதோட நிப்பாட்டிக்கிறேன். cos x by 2 cos x by 2 square cos x by 2 cube. ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபார்மில் எழுதலை, அதனால தான் போட்டு காமிக்கிறேன். எழுதாமல் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் போட்டு காமிக்க போகிறேன். 2 power 4. இங்கே கவனிங்க, இங்கே sin x by 2 cubena இங்கே 2 cube வரும்போது இங்கே என்ன வருது? ரெண்டுலேயுமே sin காசு வரணும். 2 கண்டிப்பாக வந்தாகணும். பவர் வந்து கீழே ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டீட்டா. இங்கே உள்ள டீட்டாவில் உள்ள 2 cube இங்கே என்ன இருக்குது? 2 power 4 2 power 4 இருக்கா? அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும்? 2 வந்துடும். sin x by 2 power 5 வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம அதை விட ஒன்று எக்ஸ்ட்ரா கூட வரணும், அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கலாம். x by 2 cos x by 2 square cos x by 2 cube. இப்போ 2 power 4 into 2 power 5 ஆகிடும். மிச்சத்தை அப்படி எழுதிடுங்க. sin x by 2 power 5. இங்கே ஃபஸ்ட்டு cos x by 2 cos x by 2 square cos x by 2 cube 2 power 5. இங்கே 2 power 4 மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். cos x by இந்த 2 power 4 மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, cos x by 2 power 4 இங்கே ஒரு cos x by 2 power 5. ஓகே, ஸோ repeatedly applying இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிகிட்டே போனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10th ஸ்டெப்பில் 2 power 10 கிடச்சிரும். இது அப்படியே இருக்கும். sin x by 2 power 10 ஆயிரும். இங்கே பாருங்கள், 10th டேர்ம் அப்ளை போது இங்கே 5 இருந்துச்சுன்னா இங்கேயும் 5 இருக்கா? அப்போ இங்கே 10 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கேயும் 10 இருக்கும். இது கண்டிப்பாக என்ன இருக்கும் பாருங்கள்? x by 2 அப்புறம் 2 square 2 cube 2 power 4 2 power 5 இருக்கா? அப்போ 10th டைம் அப்ளை பண்ணும்போது 2 power 10 வரைக்கும் இருக்கும். ஸோ அது எப்படி எழுதலாம்னா cos x by 2 cos x by 2 square cos x by 2 cube. இப்போ இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை. and so on cos x by 2 power 10. That's all. Hence proved equal to RHS. Okay.